வணக்கம். யுஎஸ்என் பக்தி ட்ரெண்ட்ஸ் வழங்கும் வைகாசி விசாகம் எதற்காக கொண்டாடப்படுகின்றது, அதன் பின்னணியில் இருக்கும் காரணங்கள் என்ன என்பது பற்றிய தகவல் பார்க்கலாமா? வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் ஆகும். இது தமிழ் மாதமான வைகாசியில் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையும் நன்னாளில் கொண்டாடப்படுகின்றது. இந்நாளில் ஆன்மீக ரீதியாகவும் புராண ரீதியாகவும் பல்வேறு முக்கியத்துவங்களை கொண்டுள்ளது. வைகாசி விசாகம் கொண்டாடப்படுவதற்கான முக்கிய காரணங்கள்: முருகன் அவதாரம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மாறின. அக்குழந்தையை அன்னை பார்வதி ஒன்று சேர்த்து ஆறுமுக கடவுளாக முருகனாக உருவாக்கிய நாள் இதுவாகும். ஞானத்தின் வடிவம். சிவபெருமானுக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்தவர் முருகன். எனவே இந்நாளில் ஞானத்தை வேண்டி வழிபடுவதற்கு மிக சிறந்த நாளாக கருதப்படுகிறது. விசாக நட்சத்திரத்தின் சிறப்பு. விசாகம் என்பது குரு பகவானுக்குரிய நட்சத்திரம் ஆகும். அறிவு, செல்வம் மற்றும் ஆன்மீக அருள் தரும் குருவின் ஆசியை இந்த நாளில் எளிதாக பெற முடியும். விசாகன் என்ற பெயர் 6 நட்சத்திரங்கள் ஒருங்கிணைத்தது உருவானதால் முருகனுக்கு விசாகன் என்ற பெயரும் உண்டு. வி என்றால் மயில், பறவை. சாகன் என்றால் சந்திர பகவான் என்று பொருள். வழிபாட்டு முறைகள். இந்த நன்னாளில் பக்தர்கள் முருகனுக்கு விரதம் இருந்து பால்குடம் எடுத்து காவடி எடுத்தும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவர். அனைத்து முருகன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. வைகாசி விசாகத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சந்தாதாரராக சேரவும். நன்றி.